அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இதை அப்படியே சிறு தீயில வறுக்கணும். இது கொஞ்சம் சூடானாலுமே போதும், கொஞ்சம் ஹீட் ஆனாலுமே போதும். இது ரொம்ப வறுபடணும்லாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அது தொடும்போது சூடாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படி தான் வறுக்கணும், அவ்வளோதான். அப்படி தொடும்பொழுது அது சூடாக இருக்கணும், அப்படி இருந்தாலுமே போதும், அவ்வளோதான். இதை ஆற விட்டு மிக்சி ஜார்லியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாயை சேர்த்துக்கிறேன். மிளகாயை ஒன்றும் பதிமாக அரைச்சிட்டேன். இப்போ வறுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்பைஸ் எல்லாமே இதில் சேர்த்துடுறேன். வறுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டேன். இதையும் பொடி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். கரம் மசாலா பொடி அரைச்சிட்டேன் பாருங்கள். இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதம் ஆனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா, அந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 எப்போ எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.